சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது அன்னதானம் கொடுக்கறதுக்கு நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை ஏகாதசியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது பெருமாளுக்கே போய் சேர்ற மாதிரி. இப்போ நாமெல்லாம் எவ்வளவோ வாழ்க்கையில் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் சரி, அதை ரொம்ப பெரிய சோதனையாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் சாமியை திட்டுறோம், மற்றவங்க மேலே பாரத்தை போடுறோம், மற்றவங்களையே குறை சொல்கிறோம். ஆனால் இப்போ அந்த பாட்டிமாலாம் பாருங்கள், ரோட்டோரத்தில் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத, இருக்கிறதுக்கு இடம் இல்லாத வாழ்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சாமியை என்னன்னு சொல்லி திட்டுறது, என்னன்னு சொல்கிறது. அதனால வாழ்க்கையில் என்றைக்குமே இன்ப துன்பத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம கர்மா வினப்பிரகாரம் தான் நடக்குது. நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் செஞ்சோம்னா அது நாம் செஞ்ச கர்மாவில் 1% போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் சொல்லிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது இந்த குடும்பம் ரோட்டோரத்தில் தான் இருக்காங்க. அவங்க 2 நாய்க்குட்டி வளர்த்திருக்காங்க. அந்த நாய்க்கும் நம்ம சாப்பாடு வச்சு தான் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்ததுலேயே சிறப்பு. பெருமாள் எந்த ரூபத்திலையும் வந்தாலும் எடுப்பாங்க. அதுபோல் நம்ம இன்னைக்கு இந்த பெருமாளா நம்ம நாய்க்குட்டி சாப்பாடு சாப்பிட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு புரட்டாசி அமாவாசை தான் கொடுக்கணும், இந்த நாள் அந்த நாள்னு இல்லை. உங்களுக்கு என்னைக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் கர்மா உங்களை தூண்டுதோ அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்குனாச்சும் அன்னதானம் பண்ணுங்க, இல்லாட்டி எறும்புக்கு சாப்பாடு போடுங்க. காகத்துக்கு ரெகுலராக சாப்பாடு கம்பல்சரி வைங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது மட்டும் பார்த்து பண்ணுங்க. ஓகே, இது போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க. இந்த பிறவியில் நம்ம செஞ்ச கர்மாக்கள் பாவங்கள் தொலைஞ்சு அடுத்த பிறவியில் நம்ம தெய்வ அனுக்கிரகத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.